என்னென்னமோ சொல்லி என்ன மிரட்டுறான். 2 பேரும் பழகுனீங்க, அது வீட்ல தெரிஞ்சதும் நீ அவனை கழட்டி விட்டுட்ட. அத்தை, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். நீ முதல்ல குமார் கிட்ட பேசி நல்லபடியா புரிய வை. அதுக்கப்புறம் சதீஷ கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லு. அப்படி பண்ணனா எல்லாமே சரியா இருக்கும். நீ எல்லாத்தையும் ரிவர்ஸா பண்ற. குமார் கோவப்படுறான். அப்படியாச்சும் அவனுக்கு புரிய வை அரசி. நாளைக்கு கல்யாணத்துல எந்த தொந்தரவும் அவன் பண்ணக்கூடாதுன்னா நீ முதல்ல அவன்கிட்ட பேசு. இதான் உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அவன்கிட்ட பேசு. குமார் தான் கால் பண்றான், அவன்கிட்ட பேசு. ஹலோ, என்ன நலங்களா நல்லபடியா முடிஞ்சா? உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு தெரியாது. ஏன் இப்படி என்ன படுத்துற? உன்னை நம்பி பழகுனதுக்கு என்ன ஏன் இப்படி சாவடிக்கிற? நீ தாண்டி என்ன சாகடிக்கிற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா நீ? இங்க பாரு, எனக்காக இல்லனாலும் என் அம்மா அப்பாவுக்காகவாது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த கல்யாணத்துல மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க செத்துருவாங்க. இம்புட்டு தூரம் குடும்பத்து மேல பாசம் வச்சிருக்கிறவளா இருந்தா என் கூட பழகி இருக்கவே கூடாது. தப்புதான், நான் உன்னோட பழகுனதெல்லாம் தப்புதான். என்னை மன்னிச்சிரு. மன்னிச்சிருன்னு போன்ல சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சா? வேற என்ன பண்ணணும்? உன் கால்ல வந்து விழணுமா? அதெல்லாம் ஒண்ணு விடவானா? என்ன நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு அது போதும். நேர்ல பாக்கணுமா? இப்பவே என்ன நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டீனா நான் ஒதுங்கிடுறேன். விடிஞ்சா எனக்கு கல்யாணம். வீட்ல வேற எல்லாருமே இருக்காங்க. நான் எப்படி உன்னை வந்து பார்க்க முடியும்? வீட்டாளுங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என்ன பார்க்க வர்றது உனக்கு என்ன புதுசா? இப்போ என்னால அங்கெல்லாம் வர முடியாது, புரிஞ்சுக்கோ. நீ வந்தே ஆகணும் அரசி. நீ வர்றதுக்கு 4 நிமிஷம், போக 4 நிமிஷம். சாரி கேக்குறதுக்கு 2 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். எனக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி ஆயிடும். எந்த பிரச்சனையும் பண்ணாம பேசாம என் வழியில நான் போயிடுவேன். 10 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் கூட என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. வர முடியுமான்னு நான் உன்னை கேட்கல. நீ வந்துதான் ஆகணும்னு சொல்ற. வரலன்னு வையே, என் கிட்ட இருக்கிற போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். உன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அனுப்புவேன். ஏற்கனவே அடிச்சு வச்ச போஸ்டர் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா ஊரு பூரா ஒட்டிடுவேன். தயவு செஞ்சு